அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சலவாத்தும் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சஹாபாக்கள் பெரியோர்கள் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மா தின உரையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்கள், பெற்றோர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் நம் அனைவர் மீதும், கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லா மக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றா கருணை எனும் பேர் அருள் இன்றைக்கும் என்றைக்கும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனைகளை நினைவூட்டியவாறும் இந்த ஜும்மா தின உரையினில் நமக்கு அவ்வப்போது ஞாபகப்படுத்தக்கூடிய உரையாக இருப்பதினால் இன்றைய உரையினில் மரணம் சார்ந்த சில சிந்தனைகளை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் சில தகவல்களை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, மனிதர்களை பொறுத்த வரைக்கும் தவறு செய்யக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள். அந்த தவறில் இருந்து அவர்கள் நீடித்து கொண்டே இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி பல்வேறான அம்சங்களில் இஸ்லாம் அவர்களுக்கு வரப்பிரசாதமாக கஃபாரா என்ற பாவ பரிகாரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தியிருக்கிறான். அதில் பாவ பரிகாரமாக இருக்கக்கூடியதுதான் தொழுகை. ஒருவர் பாவம் செய்து கொண்டே இருக்கிறார், அந்த பாவத்திலே அவர்கள் நீடித்து மரணித்து விட்டார்களானால் அவர் நரகத்துக்கு சென்று விடுவார்.
அதனால அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தொழுகையை எவ்வாறு நமக்கு வைத்திருக்கிறானே ஆனால் இன்ன சலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், தொழுகை மானக்கேடான விஷயங்களை விட்டும் தடுக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ தொழுது கொண்டிருக்கக்கூடியவர் மானக்கேடான விஷயத்தை விட்டு கடைசி வரைக்கும் அவர் தவிர்த்து விடுவார். தொழுகை அந்த மாதிரியான பவர்ஃபுல்லானது. எவர் தொழுகையை விட்டு விட்டாரோ அவர் பாவத்திலே மூழ்கிடுவார். தொழுகை எடுத்தவர் இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக பாவத்தை விட்டு அல்லாஹ்வின் பக்கம் வந்துடுவார். அப்ப இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறைவனை நினைத்திருப்பதினால அவன் மனிதனுடைய சிந்தனை பாவத்தையே தூண்டினாலும் கூட இறைவனை தொழுது கொண்டே இருக்கக்கூடிய அவர் பாவத்தை விட்டு வெளியே வந்துடுறார். இறுதியில் அவர் ஒரு புனிதனாக இந்த உலகத்தில் மரணிக்கிறார். அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லானது தொழுகை. இதே மாதிரி வணக்க வழிபாட்டில் ஒரு சிறந்த வணக்கம் தான் நோன்பு. நோன்பையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸௌமு ஜுன்னா என்று சொன்னார்கள். பாவத்திலிருந்து தடுக்கக்கூடிய கேடயமாக நோன்பு இருக்கிறது அப்படின்னு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மனிதனுடைய சிந்தனை பாவத்தை தூண்டக்கூடியதாகவே இருக்கிறது. அவன் நோன்பு நோற்று விட்டானேயானால் ஒரு பாவத்தின் பக்கம் போக மாட்டான். அந்த பாவத்தை விட்டு அவன் வெளியே வந்துடுவான். நோன்பு வைக்காதவனாக இருந்தால் பாவத்திலே இருந்துகிட்டு இருப்பான். நோன்பு வைக்க நோன்பு வைத்திருக்கிறோமே என்ற பயத்தில் புறம் பேச மாட்டான். அடுத்தவரிடத்தில் சண்டை பட மாட்டான், கோல் செல்ல மாட்டான். அப்போ நோன்பு வைத்திருக்கிறோம் என்பது அவனுக்கு ஒரு கேடயமாக, போர்க்களத்தில் எதிரிடத்திலிருந்து வரக்கூடிய அம்புகள், எதிரிடத்திலிருந்து வரக்கூடிய ஆயுதம் இவனை மீது தாக்கிவிடாமல் தடுப்பதற்கு எப்படி கேடயத்தை வைத்து தற்காத்துக் கொள்கிறானோ அது மாதிரி பாவத்திலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கு தொழுகை, நோன்பு இருக்கிறது என்பதை நாம் இஸ்லாத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். அல்லாஹும் ரசூலும் இதை விலாவரியாக சொல்லித்தராங்க. இதே மாதிரி ஒருத்தனுக்கு மரண சிந்தனை அதிகமாக ஏற்பட்டுச்சு அப்படின்னா பாவத்திலிருந்து தடுக்கும் கேடயமாக அது அமையும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அக்ஸிருல் மௌத், மரணத்தை நீங்கள் அதிகம் நிறைவு கூடுங்க, மறுமையை அதிகம் நீங்க சிந்திங்க, பாவத்திலிருந்து விடுபட்டுறலாம். ஏராளமான நபிமொழியுடைய கருத்தையும் நம்ம இங்க பார்க்கலாம். நேற்று வரைக்கும் ஒருத்தன் பாவம் செய்துக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு திடீர்னு ஒரு மரண சிந்தனை வந்துச்சுன்னா பாவத்தை விட்டு வெளியே வந்துடுவான். அதே மாதிரி ஏராளமான மரணங்கள் ஏற்படுத்தியிருக்கான்னு நீங்க உணர்ந்து பாருங்க. நம்மளுடைய வாழ்வியல்ல ஏதோ நிரந்தரமா வாழ போற மாதிரி வீடு வாசலை கட்டிக்கிட்டு இருக்கிறோம், ஏதோ நிரந்தரமா வாழ போற மாதிரியான சொத்துக்களை சம்பாதித்து கொண்டிருக்கிறோம், இந்த உலகமே நிரந்தரம் என்று பயணித்து கொண்டிருக்கிறோம். அதனால பாவங்கள் செய்கிறோம். திடீர்னு நம்ம குடும்பத்தில் நம்முடைய தாயோ தகப்பனாரோ உடன் பிறந்த சகோதரர்களோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரரோ அண்டை வீட்டுக்காரரோ நமக்கு தெரிந்த நண்பரோ அல்ல நம்ம நாட்டில் ஒரு சேதமோ, ஒரு வாகன விபத்தோ அல்லது ஒரு விமான விபத்தோ அல்லது ஒரு சுனாமியோ பூகம்பமோ ஒரு போர்க்களமோ, இது போன்ற பல்வேறான மரணங்கள் நமக்கு சாதாரண எதை ஞாபகப்படுத்துகிறது? ஆஹா, நாமும் ஒரு நாள் மரணித்து விடுவோம், மரணம் ரொம்ப அருகாமல் இருக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க, செருப்பின் வாரை விட அருகாமல் இருக்கிறதுன்னாங்க. செருப்பு வாறு ஒவ்வொரு மனிதனுக்கும் காலுக்கு அருகாமையில் தானே இருக்கு. அதை நம்ம என்ன செய்ய முடியும்? கலட்டி போட்டு போனால் திரும்ப எடுத்து மாட்டிக்கிறது தானே, நம்ம கூடயே தானே இருக்கு. இதை விட அருகாமல் இருக்குன்னாங்க. அக்ரபு நாள், அதை விட ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறது மரணம் அப்படின்னு அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்லுகிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாக்கிக்கும். சூரா ஜும்மாவில் அல்லாஹ் பேசுகிறான். மரணத்தை பொறுத்த வரைக்கும் நபி அவர்களிடத்தில் சொல்லுங்கள், நீங்கள் எதை விட்டு விரண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் நாளைக்கு உங்களை சந்திக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மனுஷன் விரண்டு தானே ஓடுதான். ஒருத்தன் தினசரிக்கு ஆரோக்கியமான சாப்பாடுகளை சாப்பிடுதான். ஏன்டா இந்த ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடுத? இதை சாப்பிட்டாதான் மதியம் வரைக்கும் என்னால் வேலை செய்ய முடியும், இந்த டேப்லெட்டை எடுத்துக்கிட்டாதான் மதியம் வரைக்கும் தெம்பா வேலை செய்ய முடியும். தெம்பா வேலை செய்ய முடியும், ஆரோக்கியமா இருக்க முடியும்னா என்ன பொருள்? நான் நல்லா வாழ முடியும். இந்த ஊசியை போட்டாதான், இன்சுலின் ஏற்றினாதான் அடுத்த கொஞ்ச நேரம் நான் உயிர் வாழ முடியும். ஆஸ்பத்திரிக்கு போய் மருத்துவம் செய்தால் உயிர் வாழ முடியும். இப்படியாக இந்த உலகத்தில் வாழ்க்கையை நம்ம தேடி போய்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம், அப்படித்தானே?
இது எல்லாம் மரணத்தை விட்டு தப்பிக்கக்கூடிய வழிகாட்டு தானே நமக்கு தோணுகிறது. இல்லை, நீங்க வாழவே இல்லை, நீங்க போற இடமே மரணத்தை நோக்கி தான் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாக்கிக்கும். ஒரு சிங்கம் பின்னாடி இருந்து துரத்தி வருதுன்ட்டு ஒருத்தன் ஓடுனா அப்படின்னா முன்னாடி சிங்கத்தை பார்க்கவே மாட்டான். அப்படிதானே? பின்னாடி இருந்து துரத்துது சிறுத்தை, பின்னாடி இருந்து கொலகாரம் துரத்துதான். முன்னாடி ஓடுனா முன்னாடி என்ன நிற்கும்? ஒண்ணுமே இருக்காது. சிங்கத்தை விட வேகமா ஓடக்கூடிய மனிதனாக இருந்தா முன்னாடி ஒண்ணுமே இருக்கா, தப்பிச்சிருவான். இறைவன் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், மரணம் என்பது முன்னாடி வந்து நிற்கும், நீ பின்னாடி வருதுன்னு போக்கற. இன்னும் முலாக்கிக்கும், அது உங்களை சந்திக்கும்ங்கிறான்ல, எப்படி விடாது. அப்ப அந்த சிந்தனையை நம்ம உள்ளத்துல ஏற்றிட்டோம், சிந்தனையில வச்சுக்கிட்டோம்னா பாவத்தை விட்டு தவிர்த்திருக்கலாம். நீங்க நினைக்காட்டாலும் பரவாயில்ல, அல்லாஹ் உங்களுக்கு நினைவை தந்து கொண்டே இருப்பான். நாம நினைக்காட்டாலும் பரவாயில்ல, மரணத்தை விட்டு. அந்த மரணங்கள் ஆங்காங்கு நடக்கக்கூடியது, பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடியது, காசா பகுதியில் நடக்கக்கூடியது, இஸ்ரேல் நடக்கக்கூடியது, ஏற்கனவே விமான விபத்து நடந்துச்சா இல்லையா, அத்தனையும் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும். ஆஹா, இதுதான் மரண வாழ்க்கை, மரணத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம், இதுதான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய அளவுகோல் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் யோசிக்கிற அளவுக்கு இனி தப்பு செய்யக்கூடாது, நீ வட்டி வாங்கக்கூடாதா, இனி வரதட்சணையான திருமணங்களுக்கு போகக்கூடாதா, அதுக்கு கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிடக்கூடாதா, தம் அடிக்கக்கூடாதா, தண்ணி அடிக்கக்கூடாதா, எல்லாம் ஆண்டவெல்லாம் 50 பேர் செத்து போய்கிட்டு இருக்கிறான் பூமியை ஆண்டவர்கள் எல்லாம். அப்ப நாமளும் ஒரு நாள் செத்துருவோம், நம்ம இறைவன் கேட்பானே என்ற ஒரு அச்சம் ஏற்படும். அதை ஏற்படுத்துவான் அல்ல. உணர்ந்து பாருங்க, நம்ம ஒரு வரையறை வச்சிருக்கிறோம். எந்த வரையறை? 60 வயசுக்கு மேல மரணம் வந்துச்சுன்னா இயற்கை மௌத்து நம்ம பாஷையில சொல்றோம். 60 வயசுக்கு கீழே ஒரு 50 40 வந்துச்சுன்னா அதெல்லாம் மரணம் வராது, வந்து அதை திடீர்னு மரணம்னு பேசுறோம், அதானே? 25 வயசுல மரணம் வந்தா திடீர்னு மரணம்னு பேசுறோம், அதானே? மரணம் என்றாலே திடீர்னு தான் வரும். நம்ம பாஷையில 60 வயசுக்கு மேலனா இயற்கை நான் பேசிக்கிடுவோம், இது திடீர்னு வந்துருச்சு அப்படின்னு கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லுகிறான், ஒவ்வொருத்தரும் மரணிப்பது எந்த இடத்துல எந்த நேரத்துல என்பது அவர்களுக்கு அறிய முடியாது, அல்லாஹ் நான் தான் அறிகிறேன் அப்படிங்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படியான ஒரு இடத்துல நம்ம யோசிச்சு பாருங்க, நான் இங்கதான் மரணிக்கணும், என் ஊரு காணத்தூர், என் குடும்பத்தோட நான் மரணிக்கணும். விமான விபத்தை பார்த்து ஒரு பெண்மணி பேசி விட்டுச்சு, நான் வெளிநாட்டில் இருக்கேன், கஷ்டப்படுறேன், கடன் யாரும் வாங்கிறாதீங்க, இங்க வந்து இருக்கேன், எனக்கு ஆங்காங்கு நடக்கிற மரணத்தை எல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, அழுகையா இருக்கு, விமான விபத்துலாம் ஏற்பட்டுருச்சு, சின்ன குழந்தையெல்லாம் மூத்தாயிருச்சு, இங்கிலாந்துல போய் செட்டிலான்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமிலிலாம் போய் சேர்ந்துருச்சு, நான் இங்க வந்திருக்கேன், எனக்கு இப்படிலாம் மரணம் வந்துடக்கூடாது அப்படின்னு அழுது, எனக்கு என் வீட்டுல தான் மரணம் வரணும் அப்படின்னு ஆசைப்படுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படியே வச்சிருக்கிறான், உமா தத்ரி நஃப்ஸின் அன் தமூத, நீங்க எங்க மரணிப்பீங்கிறீங்க அப்படிங்கிறத நீங்க அறியவே மாட்டீங்க, அல்லாஹ் தான் அறிவான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம வேணா ஆசைப்படலாம், ஹஜ்ஜுக்கு போய் காபத்துல்லாஹ் மரணிக்கணும், ஜன்னத்துல் பக்கீல இடம் கிடைச்சிரும், அங்க கபர்ஸ்தானத்தில் அடக்கம் பண்ணுவாங்க, உம்ராவுக்கு போய் மரணிக்கணும் ஆசைப்படலாம். ஆனா எந்த இடம் தான் நம்ம தீர்மானிக்க முடியாது. ரொம்ப பாடுபட்டார், ரொம்ப பரபரப்பா பேசப்படுது இந்த விமான விபத்துல. இந்தியா நாட்டை சார்ந்தவர் லண்டன்ல போய் அந்த லண்டன்ல மருத்துவராக இருந்து பணிபுரிந்து 2 குழந்தைங்க ட்வின்ஸ், அந்த 2 குழந்தையையும் மனைவியையும் கொண்டு போய் குடியமர்த்தி சந்தோஷமா வாழ்க்கையை ஆரம்பிச்சிடலாம் நினைச்சார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி உணர்த்தினான்? 2 குழந்தையோடு மனைவியோடு குடும்பமா அங்க விசா எடுத்து தங்குமிடம் அக்காமா எல்லாம் ரெடி பண்ண பிறகு பிளேட்ல ஏற்றி அந்த பிளேட்டை கொண்டு போய் அப்படியே சோழியை பெருக்கிட்டான். 242 ஊசு, ஒவ்வொன்றும் என்னென்ன கனவுகளில் போயிருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்மளை மாதிரி தானே கனவு இருப்பாங்க, நமக்கு இருக்கிற மனைவி தான் அவங்களுக்கு இருக்கும், நமக்கு இருக்கிற மனநிலை தானே அவங்களுக்கு இருக்கும், நமக்கு இருக்கக்கூடிய அதே ஆசாபாசங்கள் உலகத்தில் வாழ்வோம்ங்கிற எண்ணம் தானே 242 பேருக்கு இருக்கும். ஒருத்தன் தப்பிச்சுட்டான்னு சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் நீங்க பாருங்க, அதுக்கு கீழே உள்ளவங்களும் போயிட்டாங்க, மருத்துவர்கள், அதுக்கு படித்த அந்த மெடிக்கல் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அத்தனை வரும், அதுலேயும் 300க்கும் மேற்பட்டவர்கள் கூடும். 42 41 மட்டும் இல்லை, கீழே 60 பேர், இன்னும் எண்ணிக்கைகள் கூடும், இன்னும் எத்தனை பேர் செத்தாங்கன்னு தெரியல. இதை கண்ணு முன்னாடி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணர்த்துவதின் பாடம் என்ன? நாம சிந்திக்கணும்.
எந்த மாதிரி எண்ணத்தில் வாழ்றோம்? ஆது சமுதாய கூட்டம் மலைகளை குடைஞ்சு வீடு கட்டினான். என்னடா இப்படி கட்டிக்கிட்டு இருக்கிய, நிரந்தரமா வாழ்வோம் நினைப்பா? உங்களுக்கு முன்னாடி சமுதாயங்கள் அழிக்கப்படலையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல கேட்கிறான். எந்த மாதிரியான வலவு குந்தும் ஃபீ புரூஜின் முஸய்யதா ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத், நீ எங்க இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும், வலவு குந்தும் ஃபீ புரூஜி முஸய்யதா கடுமையாக கட்டப்பட்ட கோட்டை கொத்தலங்களுக்குள் இருந்தாலும் மரணம் வந்தே தீரும்ங்கிறான். மரணத்தை ஸ்ட்ராங்கா சொல்றாங்க அல்லாஹ். அந்த மாதிரியான வார்த்தை நிறைய இடங்கள் அல்லாஹ் பயன்படுத்துறான். வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன், நீ அல்லாஹ்வை வணங்கு, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படு, அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வாழு. யஅதியக்கல் யகீன், உறுதி வருவது வரைக்கும், மரணம் வருவது வரைக்கும் வணங்கு, தொழு அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வே அல் யகீன் போட்டு பேசுகிறான். உறுதியான மரணம் எவனும் மறக்க முடியாது. எந்த ஒரு விஞ்ஞானினாலும் எனக்கு மௌத்தே வராது, எனக்கு மரணம்லாம் வராது, நான் தங்க பசுமம் சின்னபடி வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன். எவன் நான் தங்க பசுமம் தின்னவனு மண்ணுக்குள்ள தானே. அப்போ எந்த இதை தின்னாலும் இந்த உலகத்தில் அந்த இழத்தியக்கில் எக்கீன அந்த உறுதியை மறுக்க முடியுமா? அல்லாஹ் மறு, அந்த இயக்கத்தை மறு, இந்த கட்சியை மறு, இந்த கடவுளை மறு, இந்த கடவுளை ஏற்றுக்கோ, கடவுளே இல்லைன்னு சொல்லு. இனி எந்த பகுதியில் நின்னாலும் மரணத்தை உன்னால் மறுக்க முடியுமா? அந்த உறுதியை எல்லாரும் ஏற்றுக்கொண்டுதான். குல்லு நப்சின் ராய்க்கத்துல் மௌத், உலகத்தில் உள்ள எல்லா ஆத்மாவும் மரணித்தே தீரும். அல்லாஹ் ஸ்ட்ராங்கா சொல்றான், மேலும் மேலும் சொல்றான். அல்லாஹுடைய முகம் மட்டும், அவன் மட்டும்தான் இருப்பான், மற்ற எல்லாம் செத்து போயிடும். ஈ, எறும்பு, காக்கா, குருவி, கடல் வாழக்கூடிய பிராணிகள், வானத்தில் பறக்கக்கூடிய பறவைகள், லொட்டு லொசுக்கு கொசு, எல்லா மனித உயிரினம், விலங்கு, பறவை அத்துணையும் மரணிக்குங்கிறாங்க. அப்பேற்பட்ட உறுதியான ஒரு சிந்தனையை திருமறை குர்ஆன் நமக்கு ஏற்படுத்துகிறத அதை நம்ம உள்ளத்துல உள்வாங்கணுமா? உள் வாங்கி இருந்தா பாவம் செய்வோமா? உள் வாங்கி இருந்தா தொழாம இருப்போமாங்க? பாவத்தை விட்டும் தவிர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் மரண சிந்தனை. அதை ஏத்துக்கணும், அந்த சிந்தனையை உள்ள வச்சுக்கிட்டே இருக்கணும். பாவத்தை பத்தி மரணத்தை பத்திலாம் பேசாத, நல்ல விடு, அவசர குணமா பேசுறான்ருவாங்க. மற்ற மதங்கள்ல கொள்கைகள்ல இஸ்லாம் மரணத்தை நினைவு கூறுங்குது. போ கபர் ஜியார்ச்சி, கபரை சந்தி, மக்கள் கபர்ன உடனே தருகாக கட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறான், அதுல போய் நின்றுக்கிட்டு இணை வைப்புகளை செய்யறான். அது இல்ல பொதுவான மையவாடி. பொது மையவாடியில அடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜனாசாக்கள்ல அந்த பகுதியில போய் நின்று கேள், அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன். அங்கு சந்தித்தலும் மரணத்தை தான் உணர்த்து. மூமினான முஸ்லிமான இந்த கபர்வாளிகள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய அருளும் சாந்தியும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. நீங்க எங்களை விட முந்தி போயிட்டீங்க, வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன், அல்லாஹ் நாடினா நாங்களும் வந்துருவோம், உங்களை சந்திப்போம். மரணத்தை போய் நினை. இது இஸ்லாம் சொல்லுகிறத, இதை நம்ம செய்யறோமா பாருங்க. ஒரு கட்டத்தில் அறியாம வருஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு மதத்திலையும் காசிக்கு போவோம், பாவத்துக்கு போவோம் அப்படின்னு ஒவ்வொரு மதங்களையும் வச்சிருக்கிறாங்க. வாங்க ஜெருசலம் போவோம், பாவத்தை போக்குவோம். முஸ்லீம்களை ஹஜ்ஜுக்கு போவோம், பாவத்தை போக்கி அன்று பிறந்த பாலகனா வருவோம் அப்படின்னு ஒவ்வொரு மதங்கள்ல வச்ச மாதிரி நம்மள ஒரு கட்டத்தில் லீவ் விட்டாங்கன்னா வாங்க தர்காவுக்கு போவோம், யாசின் ஓதி பாத்தியா வச்சுட்டு வருவோம்னு ஒரு கபர் ஜியாரத்தை வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அது கூடாதுன்ட்டோம், அந்த தர்கா வழிபாடு இஸ்லாத்து இல்லைன்ட்டோம். கபர் ஜியாரத்தை என்னைக்கா செஞ்சோமாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவை சந்திங்க, அதிகமாக மரண சிந்தனை ஏற்படுத்திக்கோங்க. ஏன் சொன்னாங்க? பாவத்தை விட்டு தடுக்கும். அந்த ஜியாரத்தை நாம் செய்கிறோமா? இறந்தவங்களுக்கு மூமீன்கள் முஸ்லீம்கள் இருப்பாங்களா, அவங்களுக்கு போய் சலாம் சொல்றோமா? அவங்களுடைய மன்னரை வாழ்க்கைக்காக நீ துவா செய்கிறோமா? யோசிச்சு பாருங்க. இல்லவே இல்லை. ஏதோ நிரந்தரமா இந்த உலகத்தில் வாழ போற மாதிரி நேரமே இல்லை. வேலைக்கிழமையா அந்த வேலை இருக்கு, வெள்ளிக்கிழமையா அந்த வேலை இருக்கு, சனிக்கிழமை எந்த வேலை இருக்கு, ஞாயிற்றுக்கிழமையா அந்த வேலை இருக்கு, ஊர் ஊரா போய் திங்கணும், சுத்தணும், பிடிச்ச இடங்கள்லாம் பார்க்கணும், பிடிச்ச தீவனம்லாம் செய்யணும். இதே ஓடிக்கிட்டு இருக்கு உலகத்துல. இதை நிரந்தரமா ஆடுற போற மாதிரி வேற எப்படி பாவத்தை விட்டு வெளியே வருவ? சமுதாயத்தில் பெரும்பான்மையான இளைஞர்கள் போன்லே இருக்கிறான், அரசியல்லே இருக்கிறான், தன்னை ஹீரோவாவே காட்டிக்கிட்டு இருக்கிறான். இஸ்லாத்தை மறந்துடுதான், மரணத்தை மறந்துடுதான், மறுமையும் மறந்துடுதான். காரணம் என்ன? மரண சிந்தனை ஏற்படுத்தக்கூடிய அத்தனை வாசல்களும் அடைக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்திக்க சொன்ன அந்த ஜியாரத்து இல்லை. அந்த கபரை சந்திக்கக்கூடிய அந்த ஜியாரத்து ரொம்ப அவசியம்.
பாவங்களை விட்டும் தடுக்கும் கேடயமாக நமக்கு இருக்கும். நம்ம என்ன மரணம் வந்தா என்ன மாதிரி அல்லாட்ட போய் நிற்போம் யோசிச்சு பாருங்க. மலக்குல் மௌத் வராரு, அஸ்ஸலாமு அலைக்கும், மலக்குல் மௌத் நான் தான், உங்க உயிரை கைப்பற்றணும், அல்லாஹ் நம்புறீங்களா? நம்புறேன். லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லுங்க, உயிரை எடுத்துருவோம். இப்படியா பேசிக்கிட்டு இருப்பாரு மலக்குல் மௌத்? இப்படியா அங்கே பேசிக்கிட்டு இருப்பாரு? அல்லாஹ் நம்புறேன், அல்லாஹ் பார்க்க ஆசையா இருக்கு, ஆசையா இருக்கு, அப்படியா நம்ம சொல்லுவோம்? இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன், 10 லட்சம் 20 லட்சம்னு போட்டிருக்கேன், இப்பவே வந்துட்டீங்களே பாய், அடுத்த வாரம் வாங்க பாய், அடுத்த மாதம் வாங்க, இப்படி தான் யோசிப்போம். மலக்குல் மௌத்தே வீட்டுக்கு அனுப்பதான் நினைப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்க ஆசையோடு எந்த ஒரு ஆத்மா அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறதோ அந்த ஆத்மாவை, அந்த மனிதரை, அந்த அடியாரை அல்லாஹ் சந்திக்க விரும்புகிறான். சந்திச்சு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான். நம்ம அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறோமா? நம்புறோம், மறுமையை நம்புறோம். அல்லாஹ்வை சந்திக்க விருப்பம்னா மரணம் வந்த உடனே ஏத்துக்கிடுவோமா? யோசிச்சு பாருங்க. பாவமெல்லாம் செய்யல, ஃப்ரெஷ்ஷா இருக்கிறேன், இப்போ என்னை கைப்பற்றினா அப்படியே சொர்க்கத்துக்கு போயிடுவேன், வாங்க மலக்குல் மௌத் கைப்பற்றுங்க அப்படின்னு சொல்லுவோமா? யாராவது இப்படி சொல்லக்கூடிய இடத்துல இருக்குமா? கொஞ்சம் கடமை இருக்கு, 2 பிள்ளையை கட்டி கொடுத்துட்டேன், இன்னும் 1 பிள்ளை இருக்கு, சொல்லுவோமா இல்லையா? யார் இருந்தா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த காரியத்தை முடிக்கிறவன், நமக்கு ஏக்கம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் பாதி தான் வீடு கட்டியிருக்கேன், இன்னும் பாதி கட்டணும், வீடு இப்பதான் கட்டியிருக்கேன், நிம்மதியா வாழணும். இந்த மாதிரி மரணத்தை விட்டு விரண்டு ஓடக்கூடியவர்களாகத்தான் அதிகமானவர்கள் இருக்கிறோம். நிறைய பாவம் செஞ்சிருக்கிறேன், 40 வயசுலேயே மூத்தா, அச்சோ அல்லாஹ் பாதுகாக்கணும், நான் பாவ மன்னிப்பே கேட்கல, தர்மமே செய்யல, கொஞ்சம் இடம் வேணும், நான் கொஞ்ச நேரம் எனக்கு அவகாசம் தாங்க, போய் தர்மம் செஞ்சுட்டு வந்துருந்தேன், அக்கூன் மின ஸாலிஹீன், நான் நல்லவனா நல்லமல் செய்து தர்மம் செய்து சாலிஹான அடியார்கள் ஆயிருந்தேன், யாரெல்லாம் கொஞ்சம் அவகாசம் தான் எல்லாம் கேட்போம். அப்புறம் என்ன மரணத்தை சந்திக்கவும் ஆசைப்படக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. பாவத்தை விட்டு எப்படி மீளுவோம்? சிந்தனையை ஏற்றிக்கிட்டே இருக்கணும். யாருக்குனாலும் நமக்கு எப்படி விளங்கி வச்சிருக்கோம்னா, மரணம் வரும், பக்கத்து வீட்டுக்காரருக்கு வரும், இல்லை வேற யாருக்காவது வரும், எங்கேயோ வரும், நமக்கெல்லாம் வராது. இன்னைக்கு உங்களுக்கு வருமா பாய் மரணம்? எனக்கெல்லாம் வராது. நான் நம்ம ஆரோக்கியமா ஃபிட்டா இருக்கேன், நிறைய எனக்கு கடமைகள் எல்லாம் வச்சிருக்கிறான், அந்த நேரத்தில் மரணிப்பேன். இந்த மாதிரி சிந்தனைகள்ல நம்மளை நாம் ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். திடீர் என்றுதான் எல்லோருக்கும் மரணம் வரும். நம்ம பாஷையில திடீர் மரணங்கள் தான் வரும். பாதுகாப்பு போனா எல்லாரும் தேடிக்கிடலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு மரணத்தை அப்படித்தான் எழுதி வைத்திருக்கிறான். நம்ம பாஷையில வேணா 60 வயசு ஆயிடுச்சு, எல்லா கடமையும் முடிச்சுட்டாரு, அதனால மரணிச்சுட்டாருன்னு. 60 வயசு ஆனவர்கிட்டையும் இப்ப மரணிக்கலாம், மலக்குல் மௌத் வர சொல்லலான்னு கேட்டா, பேரம்பத்தி கல்யாணத்தெல்லாம் பார்க்கணும் பாரு, வீடு வாசிலாம் கட்டணும் பாரு, இன்னும் கொஞ்சம் பிசினஸை டெவலப் பண்ணணும் பாரு. அன்புக்குரிய அல்லாஹ்விடையார்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த சமூகம் மரணத்தை நேசித்தது. அதான் வரலாறுல பார்க்கலாம். மரணத்தை விரும்பியது. போர்க்களம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதே சபையில ஒரு நபித்தோழர் பேரித்தம்பளம் எடுத்து சாப்பிடுதாருல, இந்த பேரித்தம்பள துண்டை இப்படி எடுத்து உதறி ஓட்டுட்டு களத்துக்குள்ள போய் போராட போறாருல, செத்தா சொர்க்கம்னு தெரிஞ்சுதானே போறாரு. மரணத்தை எவ்வளவு நேசிச்சிருக்காரு. நம்ம அப்படி நேசிப்போமா? 70 குர்ராக்கள், காரிகள், ஹாஃபில்கள் குர்ஆனை மனனம் செய்து அந்த மனனத்தை ஒவ்வொருத்தரும் திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள். அதுல ஹராம் என்ற ஒரு நபித்தோழர், அவர் என்ன செய்யறாரு? மரணத்தை நேசிக்கிறார். அல்லாஹ்வுடைய பாதையிலே அர்ப்பணிப்பு செய்த நபித்தோழர்களுடைய மரணங்களை எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்ப வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளே மாதிரி இல்லை. அவங்களுடைய சிந்தனையே மறுமை வாழ்க்கை தான், மறுமைதான் இலக்கு என்று சொன்னது மட்டும் இல்ல, நடத்தையிலே காட்டினாங்க. 70 குர்ராக்களையும் காரிகளையும் கூட்டிட்டு போகக்கூடிய அதே சபையில அவர் மட்டும் அம்பு எரிந்து முதுகுல குத்தப்படுறார். அப்படி குத்தப்பட்டதும் அந்த முனாபிக்கிகள், நயவஞ்சகர்கள் கொலை செய்ய வேண்டும், இஸ்லாத்தை வேரோடு வேரடி மண்ணோடு ஒழிக்க வேண்டும் என்ற அடிப்படையில ஒட்டுமொத்த ஆஃபீர்களையும் கூட்டிட்டு போய் கொலை செஞ்சான், கழுத்தறுத்து கொண்டான். இப்பேற்பட்ட சமயத்தில் அந்த நபித்தோழருக்கு முதுகுல குத்தப்பட்ட அந்த அம்பை பார்த்து ரத்தம் பீறிட்டு போன பிறகு, ஐயோ தாவப்பணி செய்யணுமே, இந்த உலகத்தில் வாழுமே, சொந்த பந்தங்கள்லாம் இருக்க, இப்பவுமே மரணம் வந்துருச்சுன்னு பேசினாரா? எதிர்பார்த்து இருந்ததை போன்று பேசினார். அப்படியே ரத்தத்தை துடைத்து முகத்தில் தேய்த்து கொண்டு, ஃபுஸ்து வரம்பில் காபா, நான் வெற்றி பெற்று விட்டேன், என் ஆசை நிறைவேற்றி விட்டது, நான் ரப்புல் ஆலமீன் காபத்துல்லாஹ்வுடைய அதிபதியான அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நான் வெற்றி பெற்று விட்டேன், இந்த மரணத்தை இப்படித்தான் நான் எதிர்பார்த்தேன்,
அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் போய் அல்லாஹ்வுக்காக வேண்டிய உயிர் விடணும், அல்லாஹ்வை சந்திக்கணும், நேசித்தேன், எனக்கு கிடைச்சிருச்சுன்னு. இப்படி எத்தனையோ நபித்தோழருடைய வரலாறு சொல்லிக்கிட்டே போகலாம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களை யோசிச்சு பாருங்க. நமக்கு இன்னைக்கு வந்தா, இந்த நேரத்தில் வந்தா மரணத்தை நேசித்தவர்களை போன்று இருப்போமா, இல்லை ஓட்டம் பிடிப்பதை போன்று இருப்போமா? மரண சிந்தனை அதிகமாக நம்ம போடணும். அதற்கு கபர் ஜியாரத்து ரொம்ப ரொம்ப அவசியம். பாவங்களை விட்டு காக்கக்கூடிய தொழுகை, நோன்புகள் எப்படி நாம் எடுத்துக்கொள்கிறோமோ இது போன்று மரண சிந்தனையும் ரொம்ப அவசியம். பள்ளிவாசல் அறிவிப்பாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், ஜனாசா அறிவிப்பு, இத்தனை நேரம், இந்த நேரத்தில் இந்த வீட்டில் இந்த அட்ரஸில் இன்னார் மரணித்து விட்டார். உடனே நம்ம பேச ஆரம்பிச்சிடுவோம். அவரெல்லாம் நம்ம போய் பார்க்க வேண்டியதில்லை, குடிகார பெயர், அவரை எதுக்கு சந்திக்கணும்? அதுக்கெல்லாம் வேற ஆள் இருக்கு, நமக்கு சண்டைக்காரன், அவரை நம்ம சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ நமக்கு நாளை ஒரு 10, 20, 50 வருஷம் கழிச்சு மரணம் வரப்போற மாதிரி நீங்க போய் பாருங்க, அது யாருடைய மரணமோ இருக்கு. யூத ஜனாசா வந்தா கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து கண்ணியம் செலுத்தினார்களே. உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய வழிமுறையில் இருக்கக்கூடிய ஒரு மூமின் முஸ்லீம் வீட்டில் உட்காந்து டிவியும் பார்க்க, போனையும் பார்க்கலாம். மரண அறிவிப்பு வந்தா இன்னா லில்லாஹி சொல்லிட்டு நேரம் அவர் வீட்டுக்கு போவோம், அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்தார், எப்படியெல்லாம் நம்மளோடு பேசினாரு என்பதை உணர்ந்து அவரை போய் சந்திச்சு அங்கு போய் அவருக்கு ஓத வேண்டிய அல்லாஹ் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு இந்த துஆவை ஓதி, இல்லை சந்திக்க வேண்டிய இடத்துல அந்த குடும்பத்தார்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்தோம்னா நாமளும் இந்த மாதிரி ஒரு நாள் மரணிப்போம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும் தானே. எத்தனை பேர் இன்னைக்கு சந்திக்கிறோம்? இளைஞர்கள் போகிறோமா, இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க போகிறோமா, தாய்மார்கள் போகிறோமா? அதில் இயக்கம், கட்சி, அரசியல், மதம் இந்த மாதிரி பார்த்து விட்டு வீட்டிலே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். வேறு எப்படிங்க மறுமையான தயாரிப்புகளை தயாரிப்போம்? மரண அறிவிப்பு அறிவிக்கப்பட்டால் ஓடோடி போய் அதை சிந்தனை ஏற்றணுமா இல்லையா? நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு எதற்கு கொடுக்க சொன்னாங்க? ஜனாசாவை அறிவிப்பு கொடுக்கப்பட்டதும் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சுன்னா என்ன? தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு நஜ்ஜாஜ் மன்னர் மௌத்தாயிட்டாரு, அவர் இஸ்லாத்தின் அடிப்படையில் வந்து மௌத்தானாரு. அவருடைய அறிவிப்பு கிடைச்சதும் உடனே பாவ மன்னிப்பு கேட்டாங்க. அவருக்காண்டி ஜனாசா தொழுகை நடத்தினாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுக்கும் சேர்த்து கேட்டாங்க. ஜனாசா தொழுகையில பாருங்க, அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, அந்த துஆவில் யல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, ஏன் கபரை விசாலமாக்கு, அவருடைய பாவத்தை மன்னிச்சிரு, அவர் கபரை ஒளியாக்கு அப்படிங்கிற பொருள்பட அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தராங்க. அப்போ மரண அறிவிப்புகள் கேட்டதும் நாம பயப்படுறோமா? யோசிச்சு பாருங்க. நம்மை தற்காத்து கொள்ள, நாம் பாவத்திலிருந்து விடுபட மிக முக்கியமான ஆயுதம் இந்த மரணம். யோசிச்சு பாருங்க அன்புக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே. அப்பேற்பட்ட அந்த மரணங்களை நினைவு கூறி பாவத்தை விட்டு வெருண்டு விடக்கூடியவர்களாகவும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்ன அடிப்படையில் நமக்கு மரணம் வருகின்ற வரைக்கும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அவனை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாகவும், இஸ்லாத்தினுடைய முறைப்பிரகாரம் வாழக்கூடிய நன்மக்களாகவும் எப்படி நபிமார்கள், நல்லடியார்கள், நபித்தோழர்கள் இருந்தார்களோ அதே வழியில் நாம் என்ன செய்யணும்? இருக்கக்கூடிய நன்மக்களாக இருக்கணும். அப்பேற்பட்ட பாக்கியத்தை எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரண சிந்தனைகள் மூலமாக பாவத்தை விட்டு தவிர்க்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் செய்வானாக என கூறி முதல் உரையை நிறைவு செய்யும்.